நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தி. அதிமுக கூட்டணியில் மாநிலங்களவை எம்பி பதவிக்கு இருவர் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். அதிமுக கூட்டணியில் மாநிலங்களவை எம்பி பதவிக்கு தம்பிதுரை மற்றும் அன்புமணி ஆகிய இருவர் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். அது குறித்த அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். அதிமுக கூட்டணியில் மாநிலங்களவை எம்பி பதவிக்கு தம்பிதுரை மற்றும் அன்புமணி ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். அதிமுக கூட்டணியில் மாநிலங்களவை எம்பி பதவிக்கு தம்பிதுரை மற்றும் அன்புமணி ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். அதிமுகவின் மூத்த தலைவர் தம்பிதுரை வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. வணக்கம் ரேவதி, விவரங்கள். வணக்கம். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் மாநிலங்களவை எம்பியாக இருக்கக்கூடிய தம்பிதுரை, ஜி.கே. வாசன், என்.ஆர். இளங்கோ, கனிமொழி சோமு, திருச்சி சிவா, செல்வராசு ஆகிய 6 பேரின் பதவிக்காலம் ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் முடிவடையக்கூடிய நிலையில் இவர்களுக்கான காலி இடங்களை நிரப்புவதற்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் இன்று வரை இருக்கக்கூடிய நிலையில் இன்று இறுதி நாள் என்பதால் இந்த இரு தரப்பில் இருக்கக்கூடிய அந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடியவர்கள் இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை 4 எம்பிக்களையும் அதிமுக சார்பில் 2 எம்பிக்களும் போட்டியிட இருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் மொத்தம் 4 இடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் திமுக சார்பில் இருவர்களும் அதன் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு 1 இடமும் தேமுதிகவுக்கு 1 இடமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை அதிமுகவுக்கு 1 இடமும் பாமக சார்பில் ஒருவரும் போட்டியிட இருக்கிறார். குறிப்பாக தற்பொழுது முதற்கட்டமாக இந்த மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலை அதிமுக மற்றும் பாமக செய்ய இருக்கிறார்கள். அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த 2 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான அந்த இடங்களுக்கு வேட்புமனு தாக்கலானது இன்னும் சற்று நேரத்தில் தலைமைச் செயலகத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த மாநிலங்களவை தேர்தல் பொறுத்தவரை வாக்களிக்கும் வழக்கமான வாக்களிக்கும் முறை என்று இல்லாமல் நேரடியாக இல்லாமல் இது ஒரு மறைமுக தேர்தலாக இருக்கும். குறிப்பாக இந்த தேர்தலில் பொதுமக்கள் வாக்களிக்காமல் நாம் ஏற்கனவே தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஒவ்வொரு மாநிலங்களிலும் எத்தனை இடங்கள் காலியாக இருக்கிறதோ அதற்கு ஏற்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்குகளை பதிவு செய்வது வழக்கமான ஒரு விஷயம். விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைப்படி இது நடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுந்தபடி இந்த எம்பிக்கள் தேர்வானது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இந்த 6 எம்பிக்களுக்குமான அந்த தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கலானது நடைபெற இருக்கிறது. பாமகவை பொறுத்தவரை அதாவது அதிமுகவின் 2 மாநிலங்களவை உறுப்பினர் அந்த பதவி இருக்கக்கூடிய நிலையில் அதில் 1 பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாமக சார்பில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் சௌமியா அன்புமணி இருவருமே வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவர்களில் யார் இது மாநிலங்களவை தேர்தலுக்காக போட்டியிட இருக்கிறார் என்பதை அதிகாரப்பூர்வமாக பாமக தரப்பில் இன்னும் வெளியிடாமல் இருக்கக்கூடிய நிலையில் இருவருமே வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் பொறுத்தவரை 2019 மக்களவை தேர்தலின் போது அதிமுக பாமக கூட்டணியில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த நேரத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக அவர் ஏற்கனவே பதவியில் இருந்திருக்கிறார். அது மட்டுமின்றி மத்திய அமைச்சராக அவர் இருந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மீண்டும் அவர் மாநிலங்களவை உறுப்பினராக வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். அதே போல அதிமுகவை பொறுத்தவரை தம்பிதுரை ஏற்கனவே அவர் எம்பியாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக மீண்டும் அவர் வேட்புமனு தாக்கலானது அதிமுக தரப்பில் இருந்தும் செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக முதல் கட்டமாக இவர்கள் இருவரும் தான் தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் இந்த வேட்புமனு தாக்கலை செய்ய இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வேட்புமனு தாக்கலை பொறுத்தவரை சட்டப்பேரவை கூடுதல் செயலராக இருக்கக்கூடிய அதாவது இந்த ராஜ்யசபா தேர்தலை நடத்தும் அதிகாரியாக இருக்கக்கூடிய சாந்தி அவர்களிடம் இந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் 10 பேர் வழிமொழிய 10 பேர் முன்னிலையில் இந்த வேட்புமனு தாக்கலானது செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்னும்
இன்னும் சற்று நேரத்தில் இந்த மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அதிமுக சார்பில் இருக்கக்கூடிய அந்த 2 பதவிகளுக்கு தற்பொழுது நடைபெற இருக்கிறது. ஒன்று அதிமுக தரப்பு எம்பியும் மற்றொருவர் பாமக தரப்பினரும் சேர்ந்து இந்த வேட்புமனு தாக்கலை செய்ய இருக்கிறார்கள். அண்மை தகவல்களுக்கு நன்றி ரேவதி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.